गुड गुड। बस कोई घबराना नहीं, आराम। आ जाओ आराम। वाह वाह, धन्यवाद सारे लोगों का, बहुत अच्छा। आखिरी बच्चा भी रेस्क्यू कर लिया है, धन्यवाद इन सभी। பஞ்சாப் மாநிலத்தில் இந்த மாதிரி வெள்ளம் வந்து அடிக்கடி வர்றது சாதாரணம். ஆனால் இதில் 4 பேர் நடுவில் மாட்டிக்கிறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு மக்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ஆளாக மீட்கணும்னு சொல்லிட்டு கயிறை போட்டு இழுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆள் தான் எல்லாத்துக்கும் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கயிறை வந்து எடுத்து கொடுத்தது எல்லாமே அவர் தான். ஸோ மற்றவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வீடியோ ஃபோட்டோ மேலே தான் ஆர்வமாக இருக்காங்க இப்போ உள்ள மக்கள். ஸோ அந்த வயதான ஆள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் அவர் பேசியிருப்பார். அவர் பேசுகிறத நீங்களே கேளுங்க. ஸோ எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் தான் என் வீட்டிலேருந்து கயிறு எடுத்துகிட்டு ஓடி வந்து கொடுத்தேன், இவங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சிறுவர் மேலேயும் தப்பு இருக்குது. வெள்ளம் வர்றதுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. वहाँ खड़ा हुआ था जी, तो उसके बाद ये लोग को समझ नहीं पाए थे। मैं नदी आगे बिल्कुल नदी खाली थी, पूरी नदी जी। मैं वहाँ रुका हुआ था, लेकिन इन्होंने कोई भी हिम्मत नहीं की और ड्रामा करते रहे, तमाशा करते रहे जी। आपस में फोटो उतारते रहे जी। तो मैं सड़क पे बैठा थी सामने जी। मैं नदी आ गई तो ये लोग इकट्ठे हो गए, हम भी आ गए। जी। கடைசியாக இந்தியன் ஆர்மியை கூப்பிட்றாங்க. யாராலையும் காப்பாற்ற முடியல. அந்த நேரத்தில் களமிறங்கின இந்தியன் ஆர்மி அவங்கள சேஃபான இடத்துக்கு 2 பேரையும் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்தியன் ஆர்மி களத்தில் இறங்கினா வெற்றி நிச்சயம். உங்களுக்கு இந்தியன் ஆர்மியை பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.